1.3 first sum. Using the given Venn diagram, write the elements of A இது சொல்கிறாங்க. ஏங்கிறதுனது ஏல இருக்கிறது எல்லாமே 2, 4, 7, 8, 10. பிங்கிறதுனது பியில் இருக்கிற எல்லாமே பியில் என்ன இருக்குது 3, 4, 6, 7, 9, 11. ஏ யூனியன் பிங்கிறதுனது ஏ யூனியன் பி ஏலையும் பிலையும் ரெண்டுத்தையும் காமனாக இருக்குதுன்னு அது 4 காமனாக இருக்குது எல்லாமே தானே இருக்குது காமனாக இருக்குதுன்னா எல்லாமே அப்போ 2, 4, 3, 6, 8, 9, 10, 11 காமனாக இருக்குது. இன்டர்செக்ஷன் தான் இந்த காமன் டேர்ம்ஸ். இன்டர்செக்ஷன்னு 4, 7 ரெண்டுத்தையும் சேர்ந்து இருக்குது இல்லையா, அதான் இன்டர்செக்ஷனு. ஏ யூனியன் பிங்கிறது எல்லாமே கலந்து வரும், ரிப்பீட்டேஷன் வராது. சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது 1 மிஸ் ஆகுது. 2, 4, 3, 7 மிஸ் ஆகுது. ஓகே. ஏ மைனஸ் பிங்கிறதுனாது ஏ மட்டும் இந்த பியில் மிங்கிள் ஆகிருக்கல இன்டர்செக்ஷன் விட்டுட்டு ஏ மட்டும் 2, 10, 9 2, 8, 9 2, 8, 10 2, 8, 10. பி மைனஸ் ஏங்கிறதுனாது பியில் மட்டும் 3, 6, 9, 11 3, 6, 9, 11. ஏ டேஷுங்கிறது என்னன்னா ஏல இருக்கிறது தவிர மற்றது எல்லாமே யூனிவர்சல் செட் இருக்குது இல்லையா, மொத்தத்துலேயும் ஏவை தவிர்த்து மொத்தமாக எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம் அதை? ஏ டேஷுங்கிறது 1, 3, 6, 9, 11, 12. சரிங்களா. பி டேஷுங்கிறதுனாது பியை தவிர்த்து எல்லாம் என்னது 1, 2, 8, 10, 12. அவ்வளோதான். யூனிவர்சல் செட்னானது ஏல இருக்கிறது பியில் இருக்குது, அந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே எழுதணும், அதான் யூனிவர்சல் செட்டு. அப்போ 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12. செகண்ட் கொஸ்டினில் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி, பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஏபியை கொடுத்துட்டு இவ்வளோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ யூனியன் பிங்கிறதுனாது ரெண்டுமே கலந்து எழுதணும் இல்லையா, ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. 2, 6, 10, 14 இது ஃபுல்லாக எழுதிங்க. இங்கே 2 இருக்குது, 2 எழுதியாச்சு. 5 இல்லை, 14 இருக்குது. சாரி, இங்கே 14 போடணும், 10 போட்டேன், 14. அப்புறம் 16. ஓகேங்களா. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது காமனாக இருக்கிற டேர்ம் மட்டும் பாருங்கள். 2 காமனாக இருக்குது, அப்புறம் 14 காமனாக இருக்குது. அப்போது 2, 14. ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறதுனாது டிஃப்ரென்ஸ் மட்டும் அழிச்சிங்க, அந்த காமன் டேர்மும் அழிச்சிங்க. 2வும் 14 அழிச்சிங்க. ஏழு முன்னாடி லெட்டர் ஏ தானே, ஏழு இருக்கிறது மட்டும் எழுதுங்க. 6, 10. அப்புறம் பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏங்கிறது அதே தான், இந்த 2வையும் 14ம் காமன் டேர்மாக அதை அழிச்சிருங்க. பியில் இருக்கிறது மட்டும் எழுதுங்க. 5, 16. இதுவும் அதே தான். ஏ யூனியன் பிங்கிறதுனாது எல்லாமே கலந்து கட்டி எழுதணும். ஏ, பி, சி, இ, யூ. இது ஏ தப்பாக எழுதுன்னு தெரில. ஏ எழுதியாச்சு, இ எழுதியாச்சு, ஐ எழுதலை, அப்புறம் ஓ எழுதலை, யூ எழுதியாச்சு. அப்போ ஏ யூனியன் பி தான். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறதுனாது காமன் டேர்ம் ஏ, இ, யூ. ஏ, இ, யூ காமன் டேர்ம். டிஃப்ரென்ஸ் தான் தெரியும் இல்லையா, காமன் டேர்மும் அழிச்சிட வேண்டியது தான். அழிச்சிட்டு ஏனா முதல் லெட்டர்னா ஏ தானே இருக்குது, அப்போ ஏல இருக்கிறது மட்டும் இருக்குங்க. பி, சி பாருங்கள், பி, ஏ இல்லையா, முதல்ல பி எழுதிக்கணும், அதுக்கப்புறம் நான் ஏ எழுதணும், அப்போ தான் ஆன்சர் வரும். எதை அழிச்சிடலாம்? ஏ, இ, யூ.
ஏஇயூ காமன் ஆயிடுச்சு. இப்போ பி மைன் டிஃப்ரென்ஸ் ஏங்கிறதுனாது பியில் இருக்கிறது மட்டும் I, 0. தேர்ட் சம்மு நான் செட் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? என்னது நேச்சுரல் நம்பருன்ட்டாங்க. அப்போ ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் 10 வரைக்கும் நிற்கிறாங்க. நான் 10 வரைக்கும் எழுதிட்டேன். இங்கே ஓல் நம்பர் நிற்கிறாங்க. நான் 0லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். 6க்குள்ளன்றாங்க. நான் 5 வரைக்கும் எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போது ஏ யூனியன் பி ரெண்டுமே கலந்து எழுதணும். அப்போ என்ன வரும்? 0, 1, 2, 3 எல்லாமே வந்துடும். ஏன்னா இங்கே 1 to 10 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 0லேருந்து 10 வரைக்கும் நம்பர் எல்லாம் வந்துடும். 5, 6, 7, 8, 9, 10. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமன் டேர்ம் மட்டும். எது வரைக்கும் காமன் டேர்மாக இருக்கும்? 1, 2, 3, 4, 5 காமனாக இருக்கும். மற்ற எல்லாமே 0 இதில் இருக்காது, 6 to 10 இதில் இருக்காது இல்லையா? அப்போது 1, 2, 3, 4, 5 மட்டும் தான் காமன் டேர்ம். 1, 2, 3, 4, 5. இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி இல்லையா? எதெல்லாம் அடிக்கலாம்? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஏ ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா? அப்போ ஏல இருக்கிற நம்பர் மட்டும் எதுங்க? 6, 7, 8, 9, 10. இதுலேயும் அதே தான். எல்லா நம்பரும் அழிச்சிருங்க. 1, 2, 3, 4, 5. இதுலேயும் 1, 2, 3, 4, 5 அழிச்சிருங்க. பியில் என்ன மிச்சமாக இருக்குது? 0.